இது எங்கள் வீட்டு மாடியில் வளர்ந்துட்டு இருக்கிற பழக்கீரை. இது அது கூடவே வளர்கிற தக்காளி. பாப்பா இதை சேலர் மேனில் ஒரு டின்னை ஓப்பன் பண்ணி குடிச்சோன்னே இப்படி கையை மடை காட்டுவார், பைசப்ஸ்லாம் பெருசாகிடுமே. அந்த ஸ்பினாச் தாங்க பாலக்கீரை. இப்போ உள்ள பசங்கள்லாம் சோட்டா பீம் பார்த்துட்டு இந்த லட்டை சாப்பிட்டுட்டு பவர் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு பாப்பா எவ்வளவோ பரவாயில்ல. பாலக்கீரை 100 கிராமில் 3.5 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸில் உள்ள இரும்பு சத்தை நம்ம கோட் பண்ணோம்னா என்னங்க இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நான்வெஜ்ஜில் தான் ஹீம் அயன் இருக்குது, இது நான் ஹீம் அயன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஹீம் அயன் தான் இருந்தாலும் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு அயன் சோர்ஸ் நம்ம சொல்லணும் இல்லையா. இந்த நான் ஹீம் அயன் அப்சார்ப்ஷன் இருக்கணும் அப்படின்னா பாலக்கீரையோட நம்ம விட்டமின் சி நிறையா இருக்கிற தக்காளியை சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் நாங்கள் பாலக்கீரை பக்கத்துலேயே தக்காளி வளர்க்குறோம். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இதில் மெக்னீஷியம் நிறையா இருக்குது, மசில்ஸ்க்கு நல்லது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, பொட்டாசியமும் நைட்ரேட்ஸும் இருக்கிறதுனால ரத்த கொதிப்பையும் சீராக மெயின்டைன் பண்ணுது. வைட்டமின் ஏ, லியூட்டின், ஜியாசாந்தின்லாம் இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லது. உங்கள் பசங்க ரொம்ப ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பசலிக்கீரையை ரெகுலராக கொடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் வைட்டமின் கே நிறையா இருக்கிறதுனால ரத்த உறைதல் குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். பாலிஃபினால்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் பயோட்டின் இருக்குங்க, அதனால் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். பரம்பரை வழுக்க உள்ளவங்களுக்குலாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாது. முடினோட தான் ஞாபகம் வருது, இதை கட்டாமல் வந்தால் கண்ணு கூசுது வலுவலுன்னு இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை கட்டிட்டு வந்தால் நேற்று ஒருத்தர் கேட்குறாரு, கேன்சராக உங்களுக்கு கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு. அட பாவிகளா, ஒரு மொட்டை அடிச்சுட்டு தலையில் ஒரு ஸ்கேர்ஃப் கட்டினதுக்கு கீமோதெரப்பி வரைக்கும் போயிட்டீங்களா. இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, தலை என்ன சார் டயப்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து தெரியுது, மேமி போக்கோ பேண்ட்ஸ், அதில் இதே மாதிரி தான் பொம்மை இருக்கும். பாட்டுக்கு ஆடுங்களா அப்படின்னா அவன் பாட்டுக்கு ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி, அது ஜாலியாக இருக்குது, நம்மளும் கடந்து போயிடுறது. இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ், வாரத்தில் 7 நாளும் 7 விதமான கீரை சாப்பிடுங்க. இன்றைக்கி பழக்கீரை பற்றி பேசியிருக்கோம். அடுத்த வீடியோவில் முருங்கைக்கீரை பற்றி பேசுவோம். முருங்கை மரத்து கீழே நின்று இந்த வேதாளம் வாங்கலையா, அது முருங்கை மரத்தில் இருக்குமா இல்லை வேப்ப மரத்தில் பேய் இருக்குமா என்னென்னு போய் பார்த்துருவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இருக்காது. முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சி தான் இருக்கும், கம்பளி பூச்சியும் டீல் பண்ணிடுவோம்.